நான் வந்து இங்கே வந்து குருமா வைக்கிறேன். காளான், கத்திரிக்காய், அப்புறம் வந்து வெள்ளை முள்ளங்கி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் முதல்ல கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். தாளித்து கொஞ்சம் நல்லா வறுபடணுன்ட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோன்னு வச்சுங்க. நல்லா வதங்கினா தான் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி வச்சுருந்தேன். கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வாங்கி தான் சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் செய்கிறேன். சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிடுவேன். ரைஸ்க்கு பதில் சப்பாத்தி, நம்ம ரைஸ்லேயும் சாப்பிட்லாம். இந்த குருமா மாதிரி வச்சு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்னா ரைஸ்லேயும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, நம்ம ஏதாவது தோசை ஊற்றி நம்ம இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது நல்ல சூட்டை உண்டு பண்ணும். கத்திரிக்காயெல்லாம் உடம்புக்கு நல்லது. வெள்ளை முள்ளங்கி, கத்திரிக்காய், வள்ளலார் சொன்ன காய்கறியில் இது ஒன்று. அதனால் நம்ம இதை தவிர்க்கக்கூடாது. நம்ம கிடைச்சதுன்னா நம்ம அடிக்கடி டெய்லி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் தவிர்க்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உடம்பு சூடு, நோய் நொடிகளாக தீர்க்கும். ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது இருந்தால் கூட உஷ்ணத்தை உண்டு பண்ணும். எந்த ஒரு வியாதியை தடுக்கக்கூடியது கத்திரிக்காவுக்கும் உண்டு. அதுவும் ஒரு மூலிகை தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அவசியம். ஏன்னா யூடியூப் சேனல் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். அதனால் முள்ளங்கி இதெல்லாம் நம்ம சேர்த்து நான் வந்து கலவையாக போட்டு எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டு இந்த குருமா குழம்பு மாதிரி வைக்கிறேன். ஏதாவது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினா அந்த நீர் கொஞ்சம் சுண்டனா நல்லாயிருக்கும். கத்திரிக்காயிலையும் முள்ளங்கிலையும் இருக்கு நீர் சுண்டணும். வெங்காயம், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கலந்து போட்டு நல்லா வதக்கணும்னா வதங்கினா தான் நல்லா வேகும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் இதை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாமே போட்டுக்கிறேன் நான். தக்காளி இருந்தது, அந்த தக்காளி அரிஞ்சு வச்சு அப்புறம் அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்காய் போட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது. முருங்கைக்காய் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதனால் அந்த முருங்கைக்காய் வாங்கி அரிஞ்சு போட்டுவிட்டேன் நான். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி. ஆனால் புளி நான் சேர்க்கலை. புளி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். வள்ளலார் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து கெட்ட உஷ்ணத்தை உண்டு பண்ணுறதுனால முடிஞ்ச அளவு புளியை ஓரளவு நான் அவாய்ட் பண்ணுறேன். அதனால தக்காளி நிறையா சேர்த்து குருமா மாதிரி வைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்படி உஷ்ணத்தை ஏற்படுத்திக்கிறதுன்றதை நம்ம இது பண்ணோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுட்டேன். பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிக்கணும். வதக்கி நல்லா வதங்கினாக்கா கொஞ்சம் திட்டமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு தகுந்த மிளகாத்தூள், கரம் மசாலா பவுட்ரு, மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காய் வீட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா தண்ணி திட்டமாக ஊற்றி நல்லா வதங்கட்டும்னு வச்சுட்டேன். நல்லா வதங்கினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திட்டமான தண்ணி கொஞ்சோண்டு அந்த மஷ்ரூம் வச்சுருந்தேன். மஷ்ரூம் என்ன பண்ணேன், கொஞ்சம் வேக வச்சு, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி மஷ்ரூம் வந்து அந்த காளான் வந்து அப்படியே கழுவிட்டு போட்டால் நல்லா இருக்க மாட்டுது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, வைக்கல் வாசனை வருது. அது பிடிக்க மாட்டுது பசங்களுக்கு. அதனால் என்ன பண்ணேன், தண்ணியில் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதை எடுத்து காளான் எடுத்து அந்த இதில் கலவையில் போட்டுட்டேன். அதனால் வடிகட்டி தான் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் நான். அது மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வெறும் மிளகாத்தூள் திட்டமான அளவு. நான் காரம் அதிகமாக சேர்க்கலை. காரம் அதிகமாக சேர்த்தா உடம்புக்கு உஷ்ணத்தை அதிகமாக ஏற்படுத்திட்டு நான் திட்டமாக காரத்தை சேர்த்துக்கினேன். அதில் அது மாதிரி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி வேக வச்சோம்னா இதை நம்ம வந்து சாப்பாட்டில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்னென்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்காவது வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வீட்டில் நம்ம வந்து செலவும் அதிகம் கம்மியில் கடையில் போய் குருமா வாங்கி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத வீட்டில் நம்ம முடிஞ்ச அளவு வீட்டு சமையல் செஞ்சு நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம கடைகளில் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டிலே சாப்பிட்லாம். திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு சாதாரண விஷயம் தான், ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. நம்ம இது மாதிரி செஞ்சு டெய்லி நம்ம ஏதாவது ஒரு சமையல் செஞ்சதில் இது ஒரு சமையல்.
செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். கத்திரிக்காய்லாம் நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே கிடைக்கும். அதனால் வெள்ளை முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லாவும் சுவையாக இருந்தது, இது நல்லா சுவையாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம காய்கறிலாம் நிறைய கிடைக்குது இங்கே பெங்களூரில் நாங்கள் இருக்கிற இடத்துல. அதனால் நான் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சி சாப்பாட்டுக்குன்னு ஒரு செஞ்சு வச்சு சாப்பிட்றது ஈஸியாக. இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. காய்கறி அரிஞ்சு வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம செய்யலாம், தப்பில்லை. காரம் கம்மியாக போடணும், குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் ஒத்துக்காது. நம்ம அதனால் திட்டமான அளவு காரம் போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஏன்னா நம்ம அறியாமல் காரத்தை அள்ளி கொட்டிடுவோம். அதனால் பயந்து தான் காரத்தை போடுறேன். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நசுக்கி அதில் போட்டுட்டேன் நான். கொஞ்சம் அது நல்லா அது வதங்கட்டுன்னு விட்டாச்சு. தண்ணியை ஊற்றி நல்லா வதங்கட்டும், நல்லா வேகட்டும்னு வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றவே இன்னும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமா தான் அது. அதனால் பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் இதெல்லாமே அதில் ஃபஸ்ட்டு போட்ட பெருஞ்சீரகம் தேங்காயும் அரைச்சி அதில் ஊற்றி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டேன். அதில் ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியான வேலை இது எல்லாம். ஆனால் காய்கறி அரிஞ்சு வச்சுக்கணும், ஈஸியான வேலை. நம்ம வீட்டிலே சாப்பாடு செஞ்சு இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சப்பாத்திக்கோ எதுக்காவது ஒரு குருமா இந்த குருமா வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வேக வைக்கணும், அதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். சிம்பிளான வேலை தான் இது. காய்கறிலாம் அரிஞ்சு நல்லா அலசி கழுவி வச்சுக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும். அந்த காளான் என்ன செய்யணும், லைட்டாக சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துட்டு தான் அதில் போடணும். இல்லைன்னா வச்சுங்க அந்த வைக்கல் வாசனை வருது, அந்த ஸ்மெல் வருது. அதனால் அதை தவிர்த்துட்டு நல்லா அலசிட்டு அதில் வேக வச்சு அதை வடிகட்டி அதை போட்டோம்னா அதுக்கு நல்லா சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் வேலை, அது வெந்துடும். லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம் காளான். நல்லா இந்த காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டில் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா ஒழுங்காக நம்ம செய்யறதுனா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். வீட்டிலே கொஞ்சம் நம்ம வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினா கெட்டு போயிடும். அதனால் நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூடு பண்ணி வச்சோம்னா பொருள் வீணாகுது. அந்த காளானை கழுவி அலசி வேக வச்சு எடுத்து கொட்டிட்டேன், அவ்வளோதான் வேலை. நல்லா வேகமும் வச்சாச்சு, அவ்வளோதான் வேலை, ஈஸியான வேலை இது. முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெள்ளை முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா பவுட்ரு, அவ்வளோதான். பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இது நம்ம நல்லா வெந்து தொக்கு மாதிரி வச்சுக்கணும். தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாதம் வடிக்கலை, சப்பாத்திக்கு தான் இது செய்கிறேன் நான். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதனால் சப்பாத்தி செஞ்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் அது மாதிரி திட்டமான எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சாப்பாட்டில். முடிஞ்சளவு நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக்கி தவிர்த்துட்டு கொஞ்சம் திட்டமான எண்ணெய் ஊற்றி சமையல் செஞ்சு சாப்பிட்றது. எண்ணெய், நெய் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு திட்டமான அளவு எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய், உப்பு, புளி, காரம் இதை குறைச்சிக்கிட்டாலே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அளவோடு செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அளவோடு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆமாம், ஏன்னா உப்பு, புளி, காரம் தான் நம்ம உடம்பை கெடுக்குறது. எண்ணெய், உப்பு, புளி இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஓரளவு தவிர்த்துட்டு இந்த மாதிரி உணவுகளை நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடிக்கடி நம்ம காய்கறிகளை வாங்கி முடிஞ்சளவு நம்ம எந்த சைட் டிஷ் வேணாலும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது சாப்பிட்றது ரொம்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். அப்போ ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் இது. ஆனால் காய்கறிலாம் நம்ம திட்டமாக அரிஞ்சு வச்சுக்கணும். வேணும்போது நம்ம காளான் வாங்கி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கூடும் இப்போ செஞ்சு எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ஆனால் அசைவத்தை தடுக்கலாம். இது மாதிரி காளான்லாம் சாப்பிட்றது அசைவம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். முடிந்தாலும் இந்த மாதிரி நம்ம உணவில் மாற்றம் எடுத்துக்கணும். மாற்றம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றத விட இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காளான்லாம் வந்து இயற்கையாக வளருது, வெளியிலே தான் மேலேயே தான் வளருது. அதனால் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை தான் தரும். அதனால் அசைவத்தை தவிர்த்துட்டு சைவ பொருள் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.